வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும். அதில் எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது. ஸோ இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அதாவது என்னென்னா, எவ்வளவு பசிச்சாலும் ஒரு சிங்கமானது வேட்டையாடி மட்டும்தான் சாப்பிடுமே தவிர்த்து அது செத்து போனதையோ அல்லது கெட்டு போனதையோ சாப்பிடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லையா? அது உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அதுவும் உண்மை கிடையாது. இந்த சீட்டாஸ் அப்புறம் லெப்பர்டு, அதுக்கப்புறமேலு ஐனாஸ், அதாவது லியோ படத்தில் ஒரு ஐனாவை மார்ஃபின் போட்டு இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி காட்டுவார் இல்லையா? அது மாதிரி அந்த ஐனாஸ் லெப்பர்டு சீட்டாலாம் வேட்டையாடி போட்ட விலங்குகள். அதை எல்லாமே தூரத்தில் இருந்து மோப்பம் பிடிச்சி அங்கே போய் அந்த லெப்பர்டை விரட்டிட்டு, சீட்டாவை விரட்டிட்டு, ஐனாவை விரட்டிட்டு, அதுங்க வேட்டையாடி போட்டிருக்கக்கூடிய ஜீப்ராஸை, வில்டபீஸ்ட்டை, மானை மற்றும் பல ஆன்டிலோப்ஸ்களை, பன்றிகளெல்லாம் சிங்கமானது எடுத்துக்கிட்டுனா இந்த சென்ஸ் ஆஃப் ஸ்டீலிங். எப்படி அவங்க வேட்டையாடி போட்டு அவங்களுடைய ஃப்ரெஷ் கில்லை இது அங்கே போய் ஸ்டீல் பண்ணிட்டு, திருடிட்டு, அவங்கள டாமினேட் பண்ணி திருடிட்டு எடுத்துகிட்டு வரும். எடுத்துகிட்டு இதோடைய ப்ரைடில் வச்சு இவங்க சாப்பிடுவாங்க, சிங்கங்கள்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸோ அப்படின்னா அந்த சீட்டாவால், லெப்பர்டால், ஐனாஸால் வேட்டையாடப்பட்டது செத்துருக்கும் இல்லையா? சீட்டாவாகட்டும், லெப்பர்டாகட்டும், ஐனாவாகட்டும், அதுங்க போய் ஒரு ப்ரே அனிமலை கடிக்கும் போதே நேரடியாக போய் தொண்டையில் தான் கடிக்கும். ஒரு ப்ரே அனிமலை, ஒரு இரையை கழுத்தில் கவுனாதான் அதோடைய மூச்சு குழாயானது திணறி அதில் காற்று போகிறது கட்டாகி உடனடியாகவே அதோடைய உயிர் போகும், ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகி. ஸோ அப்போ இந்த சின்ன கேட்ஸான சீட்டா, லெப்பர்ட், அப்புறம் ஐனா கேட்டு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ இதுங்க கழுத்தில் கடித்து கொன்ன ப்ரேங்கிறது செத்து போயிடுச்சு. செத்து போன பிறகு அதுக்கப்புறமேலு தானே அங்கேருந்து போய் இந்த சிங்கமானது அதுகிட்டேருந்து ஸ்டீல் பண்ணிட்டு வருது. அப்படின்னா ஏற்கனவே செத்து போன ஒரு உணவை தான் நீ திருடி எடுத்துகிட்டு சாப்பிட்ற, அதுதானே கணக்கு. அப்போ அது செத்து போனதை சாப்பிடாது அப்படின்னு சொன்னதும் உண்மை கிடையாது. அதே மாதிரி கெட்டு போனதை சாப்பிடாதுன்னு சொன்னதில் வேணும்னா ஓரளவுக்கு கரெக்டுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுவும் எப்படின்னா, ஒரு அரை நாள் 12 மணி நேரம் அந்த ஃப்ரெஷ், அதாவது கொல்லப்பட்டு ஒரு 12 மணி நேரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய நேர காலகட்டங்களில் அதோடைய ரத்த வாடையை வச்சுட்டு அங்கே போய் எடுத்து சாப்பிடும். அதுவே 12 மணி நேரம் அல்லது 24 மணி நேரம் கடந்து அதோடைய பாடி டிசீஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா, எப்படி வல்ச்சர் கழுகு, புனந்தண்ணி கழுகு போய் சாப்பிடுதோ அது மாதிரி ஸ்கேவெஞ்சிங் பண்ணாது. அதே மாதிரி ஐனாஸ் மாதிரி ஸ்கேவெஞ்சிங் பண்ணாது. பட் ஆனால் வேற ஒரு வேட்டை விலங்கு வேட்டையாடப்பட்ட அந்த இரையை எடுத்து சாப்பிட்றதுங்கிறது அது செத்துப்போன உணவு தான், உயிரோடு கொண்டு திங்கிறது கிடையாது. ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது? கொல்லப்பட்ட உணவு, அதாவது செத்துப்போன உணவை சாப்பிடாது அப்படின்னு அவர் சொன்னதில் ஒரு உண்மை இல்லை, தெளிவில்லை. அவருக்கு அதை பற்றின கிளாரிட்டியும் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் அதுவும் ஃபேக்ட்டு கிடையாது.